இந்த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் விலங்குக்குள்ளதான் இந்த இது வருது வாரண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாமா? கனெக்ஷன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் கனெக்ஷன் கிடையாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ், அந்த போலீஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற கதைங்கிறதுனால அது அந்த வேர்ல்ட் ஆஃப் விலங்குங்கிறது தான் அப்ரோச். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நான்லாம் விலங்குக்கு பயங்கரமான ஃபேன் ப்ரோ. Thank you, boss. அது அந்த ஸ்க்ரீன் பிளே, அது போகிற ஸ்பீடாக இருந்தாலும் நம்ம பாலசுரன் பேசுகிற கெட்ட வார்த்தைகள்லாம் நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன். பொட்டு வச்சது அந்த ஹீரோயின் பார்த்த பக்கத்துல இவங்க இருக்காங்க, ஏமாத்திட்டீங்க. எதை பத்தி அதிகமா ஓவர் திங்க் பண்றது இந்த நைட்ல? எந்த பேர் நல்லா இருக்கும் ஆமா, நான்லாம் 10 மணிக்கு தூங்குறேன். ஷார்ப்பா தூங்குற மாமன்னு கதையே சொல்ல கதை சொல்லாம எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யாருக்கு இருப்போது அப்படின்னா வாரன் வெப் சீரிஸ் டீம் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் நம்ரிதா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. நான்லாம் விலங்குக்கு பயங்கரமான ஃபேன் ப்ரோ. தேங்க்யூ. அது அந்த ஸ்கிரீன் பிளே, அது போற ஸ்பீடா இருந்தாலும் நம்ம பாலசுரன் பேசுற கெட்ட வார்த்தைகள்லாம் நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா ஊர்லலாம் வந்து இந்த கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப சரளமா மக்கள் கிட்ட புழங்குறது. நான் ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன் அப்படிங்கிறதுனால நிறைய ரூட்டடா, நிறைய கனெக்டடா இருந்தது உங்களோட விலங்கு வெப் சீரிஸ். பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் மாமனும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படமா இருந்தது. அதை தொடர்ந்து வாரன் போலீஸ் ஸ்டேஷன், இன்வெஸ்டிகேஷன், இதுலயே தான் சுத்திட்டு இருக்காரு ரொம்ப நாளா. அது ஒரு ஈர்ப்பா அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன், போலீஸ், மிஸ்ட்ரி, த்ரில்லர் கதை நிறைய இருக்கு. அதனால வந்து ஒரு ஆரண்டி பண்றப்ப நிறைய கதைகள் கிடைச்சது. அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம விலங்கு பண்றப்ப இதை பேசினதான். விக்கி வந்து இந்த கதையெல்லாம் விக்கி டைரக்ட் பண்றேன்னு சொல்லி அப்பவே நம்ம பேசினதான். ஓகே. ஸோ அதனால நான் விலங்கு பண்ண மாதிரி விக்கி இதை பண்ணியிருக்கேன். கிரேட், சூப்பர். பொட்டு வேற ஒருத்தவங்க வச்சாங்க, ஆனா பக்கத்துல அடிக்கிறது இவங்க நின்றுட்டு இருந்தாங்க. என்ன இதுல ட்ரெய்லர் பொட்டு வச்சது அந்த ஹீரோயின் பார்த்த பக்கத்துல இவங்க நின்று இருக்காங்க, ஏமாத்திட்டீங்க. ஆமாதுறாரு பாருங்க, ஏமாத்து அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அப்படியா? கொஞ்சம் பேசினா கதையை சொல்லிடுவாரு. சொல்லுங்க நம்ரிதா, அபவுட் வாரன் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லுங்க. In the project, I'm one of the things that I was very excited. இப்போ வரைக்கும் okay, I'm so glad I did it ங்கிற ஒரு இது is because of the team and one is this விலங்கு franchise and all that. அதையும் தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனா இருக்கட்டும், ஆன் ஸ்க்ரீனா இருக்கட்டும், the team just knew what they were doing. அவங்களுக்கே தெரிஞ்சது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டா இருந்தாங்க. and off screen also very comfortable to work with. so நான் இதுல வந்ததா இருக்கட்டும், I think towards the end தான் நான் எங்களோட ஷூட் ட்ரிச்சியில் இருந்தது. ஸோ நான் போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சது. ஸோ யா, வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ZEE5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட் இது. ஸோ happy to be associated with everyone in this project. சூப்பர். இந்த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் விலங்குக்குள்ளதான் இந்த இது வருது வாரண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாமா? லைக் இதுலயும் பாலசரவணன் சார் கனெக்ஷன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் கனெக்ஷன் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ், அந்த போலீஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற கதைங்கிறதுனால அது அந்த வேர்ல்ட் ஆஃப் விலங்குங்கிறது தான் அப்ரோச். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த காலகட்டம் அவங்க கூட நடக்கிறது அப்படி கிடையாது. இது வந்து இன்னொரு போலீஸ் கதை, இன்னொரு போலீஸ் வேர்ல்டுக்குள்ளார விலங்கு மாதிரியான ஒரு ரூட்டடான ஒரு டவுனுக்குள்ளார நடக்கிற இன்னொரு போலீஸ் கதை. அதனால அது ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்கு. கிரேட். கிச்சா இருக்கிறாரா? கிச்சா இழைச்ச வாய்ந்தாங்கிற மாதிரி அந்த டயலாக் இருக்கு. ஐயோ, அல்டிமேட் தி கோர். அது கிச்சா இருக்கிறாரா? இதுல இல்லை, அதுலயே இருந்தார். அது மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். விலங்கு கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேற ஒரு கதை. இது வேற ஒரு இதை தரும், வேற ஒரு எனர்ஜியை தரும். ஸோ அந்த இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரியான ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியாவோ அது மாதிரியான அப்ரோச்சும் இது கிடையாது. இதோட அப்ரோச் வேறு. இது ஒரு கேரக்டர் எவால்வ்மெண்ட் கதை தான். கோட்டை கருப்புன்னு ஒருத்தன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் எப்படி வந்து ஒரு ரொம்ப நல்லவனா இருக்கிற ஒரு ஆளு, ஆமா, எப்படி பர்ஃபெக்டான போலீஸா மாறினா, அதுதான் கதை. நல்லவன் இல்லை, ஒரு இன்னசென்ட்டான இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒரு பர்ஃபெக்டான போலீஸா மாறினா அப்படிங்கிறது தான் கதை. கிரேட், சூப்பர். அபவுட் கதைக்களம் வந்து ஒரு ரூட்டட் பேஸ் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு கிராமத்து ஒரு பொண்ணா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரொம்ப ஒரு மாடர்னைஸ்டா இப்போ ரூட்டட் கேர்ளுக்குன்னு லைக் ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கும், ஒரு மேனரிசம் இருக்கும், ஒரு கலர் டோன் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் பத்தி ஷேர் பண்ணலாமா நீங்க?
ஸோ இது ஃபுல்லாக கிராமத்தில் இருக்கிற கதை பேஸ்டே ஒரு டவுன் மாதிரி தான். அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், ஐ டென்ட் ஹேவ் டு டூ மச். ஒரு மோஸ்ட்லி சிட்டி கேர்ள் டூயிங் கிராமர் சப்ஜெக்ட்னா இந்த ஆக்சென்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் தான் ஒர்க் பண்ணணும். எனக்கு அதுக்கு இதில் ஒரு நெசசிட்டி இல்லை இந்த ப்ராஜெக்டில். ஏன்னா இந்த பொண்ணு ஒரு நர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த அர்பன் பீப்புளில் நிறைய மீட் பண்ணுறதும் எக்ஸ்போஜர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த இன்டீரியர் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஸோ காஸ்டியூம்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிறைய பூலாம் வச்சுக்கிட்டு அந்த ரொம்ப ரூரல் இது லைக் that chance was there. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்மளே லைக் இட்ஸ் குட் ஃபார் an artist to have that variety. ஸோ நல்லா இருந்தது. ஊர்ல இந்த பாட்டியம்மாலாம் வந்து ரொம்ப பாசமா வந்து கண்ணத்தெல்லாம் கிழிச்சு வாடா சாத்தி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ அப்படிங்கிற ரொம்ப மாதிரி ஸ்வீட். பயங்கரமா இருக்கும் அந்த அனுசரிப்பு. இல்ல எங்க எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரிச்சில ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். வந்திருக்கேன் ஒரு வாட்டி 2 வாட்டி. ஆனா ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வார்ம் பீப்புள். பாசக்காரங்க. அப்புறம் மலைக்கோட்டை கோவில் கிட்டே ஷூட் பண்ணோம். ஐ மீன் பிகாஸ் ஆஃப் திஸ் டீம் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சது. ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஆக்டர் பரிமாணத்தை பத்தி சொல்லுங்க பிரதர். டைரக்டர் தாண்டி ஆக்டர். இல்லை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நான் நடிச்சதை பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்பு, இப்படி ஒரு ஆள் தான் தேவை. ஸோ அதனால் செலக்ட் பண்ணப்பட்டது தான். நம்ம நடிக்கணும்னு முடிவு பண்ணி எழுதின கதை கிடையாது. ஓகே. எழுதிட்டு யாரையாவது நடிக்க வைக்கலான்னு யோசிக்கிறப்போ இந்த கதை தெரிஞ்ச நல்ல ஒரு சினிமா தெரிஞ்ச கதை தெரிஞ்ச புதுமுகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ண டேரக்டர். ஸோ அப்படி அவராக செலக்ட் பண்ணதான். பட் இதை நம்ம வேற ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு. அப்படி செலக்ட் பண்ணி தான் அவர் ஷூட் பண்ணி பார்த்தாரு. அவர் கன்வின்சிங்காக இருக்கணும், ஓகே பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணது. ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஐ திங்க் ட்ரெய்லர்லேயே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைச்சது. உங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த நைட்டில் கத்துறது, அந்த மாதிரி சண்டை போடுறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் டோம் 3 போட்டு வர கொள்வது எல்லாம் பயங்கர ஜஸ்டிஸாக இருந்தது அந்த கேரக்டருக்கு. அஃப்கோர்ஸ் பிக்சராக பெருசாக பார்க்கும்போது மேபி இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். காலையிலேருந்து காத்திருந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா இன்டர்வியூலையும் ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கொடுக்குறது உங்கள் 2 பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஜென்ரலைஸ்டாக 2-3 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ஜாலியாக ஃபன்னாக பேசி முடிச்சிடலாம். ஸோ பிரதர், உங்களுக்கு இப்போது உங்கள் லைஃப்க்கு ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பிஜிஎம் கொடுப்பீங்க? எந்த படத்துலேருந்து எடுத்து கொடுப்பீங்க? இப்போ உங்களோட லைஃப்க்கு இப்போ கரண்ட் மூடுக்கு அதை நானே சொல்லக்கூடாது. உங்களுக்கு தோணல இப்போ இருக்கிற மூடுக்கு, இப்போ இருக்கிற எனர்ஜிக்கு இந்த பிஜிஎம் எனக்கு கரெக்டாக செட் ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல? சோகமானதோ, மாசானதோ, லவ்வானதோ, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இல்லை, இதுதான் வாழ்க்கை போகிற போக்கில் நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அதனால் வந்து அது போகிற போக்கில் அப்படியே போகிறேன். அது இந்த 96 அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும்ல, லைஃப் ஆஃப் ராம் மாதிரி நான் ஓகே அது கூட்டு போகிற தூரத்துக்கு ஒரு ஆறு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இங்கிட்டு வளைவு நெல்லுன்னா வருது, அதெல்லாம் அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்கேன். சூப்பர். ஓகே, அது அப்படியே அந்த லைஃப் அப்படியே அது போகிற போக்கில் வாழலாங்கிறது தான் ஐடியா. ஸோ அப்படியே பயங்கரமான பிளான் வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்கான டார்கெட் பண்ணி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ இது வருதா, ஓகே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஓகே அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். வேணாம் அப்படின்னு அதுக்கு பயந்து போகிறதும் இல்லை. ஓகே வந்தால் யூஸ் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்குன்னா இப்படி பண்ணுவோம், இல்லைன்னா இப்படி பண்ணுவோம். அப்படி சூப்பர். இது காலி வீடியிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை. அவ்வளோதான். அந்த மியூசிக் போட்டுறா. நீங்க சொல்லுங்க நம்ரதா, என்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பீங்க உங்களோட லைஃப்க்கு, கரண்ட் ஸ்டேட்க்கு என்ன கொடுப்பீங்க? அந்த சம்திங் படத்துல அந்த பூ பறிக்க நீயும் எனக்கு இப்போ ரொம்ப இன் அ வெரி குட் வே ஸ்லோவா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. அதனால அந்த கிரேட். சூப்பர். உங்களோட கூகுள் சர்ச்சை வந்து இப்போ வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்ச்சை பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து மிரண்டுவானுங்க, இப்படி இல்லாம சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி? கமான் ப்ரோ. நான் அப்படி கூகுள் சர்ச் பண்ணி எதுவும் பெருசா பார்க்கல இப்போ ரீசெண்ட் டைம்ல. ஓகே, இப்போ இந்த சபாநாயகர் கதை சொன்னார்ல, அதை வேணா சர்ச் பண்ணிருந்தேன் நேற்று. ஓகே, அப்படி விஜய் சார் சொன்ன கதையவா? ராஜா அதை கேட்கறது இது வரைக்கும் நம்ம சபாநாயகரை பத்தி யோசிக்கவே இல்லையே, இப்போ இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்காம ஏன் விட்டோம் அப்படின்னு ஒரு காமெடியானதை எவ்வளோ சீரியஸாக முக வச்சுட்டு சொல்கிறாரு பாருங்களா. சூப்பர் நைஸ். நீங்கள் என்ன உங்களோட இந்த ஒரு சர்ச்சை பார்த்தாங்கன்னா எல்லாருமே மிரண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்? நான் நிறைய சைக்காலஜி ரிலேட்டட் சர்ச் பண்ணுவேன். ஸோ 2 நாள் முன்னாடி ஃபன்னியாக ரிசர்ச் ரிலேட்டடாக ஏதோ சர்ச் பண்ணேன். அது எல்லாரும் வாட் தி ஹெல் அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, சொல்லணுமா? சொல்லணும்னா சொல்லலாம் தாராளமா.
ஸோ நான் ரொம்ப ஃபேஷியலாக ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் சர்ச் இஸ் தேர் எனி ரிசர்ச் பீங் டன் பிட்வீன் லைக் பீப்புள் ஹூ ஆர் நாட் வெரி ஃபேஷியலி எக்ஸ்பிரஸ். ரொம்ப கொஞ்சம் ஸ்காலர்லியாக இருக்கும், அது போர் அடிக்கும் உங்களுக்கு. ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே இல்லாம ஒரு வாட் இஸ் ரிசர்ச் சே அபவுட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஃபேஷியலி எக்ஸ்பிரசிவ்க்கும் அவங்களோட பர்சனாலிட்டிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, என்ன ரிசர்ச் சொல்லுது அப்படின்னு நான் ஆக்சுவலாக ChatGPT பண்ணேன். நான் ஆன்சர் பார்க்கல, ஏன்னா நான் அதான் சொல்ல வந்தேன். வண்டி ஓட்டிட்டு இருந்தப்போ சிக்னல்ல இதை சர்ச் பண்ணேன். அப்போ சர்ச் பண்ணப்பவே நினைச்சேன் நம்ம என்ன இப்படிலாம் சர்ச் பண்றோம்னா, அதுக்கப்புறம் ஆன்சரையும் பார்க்க விட்டுருக்கேன். பார்த்துட்டு என்ன ஸ்டோரி தான் போட்டீங்கன்னா நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சூப்பர். அதை வந்து எப்படி என் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கூகுள் டிக்கெட் இருக்கு, அது காரி துப்பிருச்சு, நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு. ஆமாடா. சூப்பர். நைட்டு ஒரு 2 மணிக்கு இல்லை 1 மணிக்கு அந்த மாதிரி நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன டாப்பிக்கா இருக்கும்? எதை பத்தி அதிகமா ஓவர் திங்க் பண்றது மிட் நைட்ல? எந்த பிரியாணி நல்லா இருக்கும் யோசிப்பேன். எந்த பிரியாணி அதிகமா அண்ணா நகர் போகலாமா இல்ல விழால போய் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். சாப்பாடு தான் நைட் ஓவர் திங்க் வந்து சாப்பாடு தான் இல்லையா உங்களுக்கு? நைட் எல்லாம் சேம் சைக்கிள் only full தூக்கம். ஆமா, நான்லாம் 10 மணிக்கு தூங்குறேன். ஷார்ப்பா தூங்குற இடையில நைட் இந்த முழிப்பு வந்து எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு அந்த மாதிரி. குட். நாங்கள் யோசிக்கிறதே இல்லை, அதனால நாங்கள் எங்களோட அதிகபட்ச யோசனை எங்கே போய் சாப்பிடலாம் நைட், அவ்வளோதான். இஃப் ஐ வாஸ் அவேக் நானும் அதான் யோசிப்பேன். எனக்கு சாப்பாடு விட்டுட்டு போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கெல்லாம் உட்காந்து யோசிச்சு அழுது. நமக்கு அப்படி யாரும் போகலை, அதனால. கரெக்ட். ஒரு மீம் டெம்ப்ளேட் உங்களுக்கே டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெடிகேட் பண்ணுவீங்க? ஒரு குட்டி குழந்தை இருப்பா, கேர்ள் சைல்ட், பின்னாடி வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியா? சூப்பர். ஆமாவா? கொஞ்சம் அவ்வளோலாம் டென்ஷன் எடுத்துக்க பிடிக்காதா? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூலா இருப்பேன் அந்த மாதிரி. இப்போ கரண்ட் சினாரியாவோ இந்த நடிக்கிறனால நடிகண்டா அப்படின்னு அது மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கு. இது யாராவது பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ என்னோட கேமராமேன் இருக்கான் டிகேபி தினேஷ் புருஷோத்தமன், அவன் இப்போ பார்த்தான் ஒரு வாரம் முன்னாடி நம்ம சீரியஸை பார்த்துட்டு, ஏன்னா அவன் எதையுமே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. எதை சொன்னாலும் எதை காமிச்சாலும் எதாவது ஒன்று சொல்லுவான். ஆனால் அவன் சர்ப்ரைஸாக எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனால் இப்போ நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அதுல இருந்தால் எனக்கு இதில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸே வந்தது. சூப்பர். எல்லாரும் சொன்னாலும் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, பட் அவன் ரொம்ப பயங்கர கிரிட்டிசைஸ்டான ஆள். ஸோ அவன் வந்து நீ நல்லா நடிச்சிருக்க மச்சான். சூப்பர். அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது கிரேட், வேற லெவல். ரெட் ஃபிளாக் அப்படின்னு இன்ஸ்டன்டா ஃபீல் ஆகுற பிஹேவியர் உங்களுக்கு என்ன? மற்றவங்கள தேவையில்லாம மட்டம் தட்டுறது. ஐ திங்க் தட்ஸ் a big red flag in a partner or in a friend. இல்ல ஜோக்கா கலாய்க்கிறதுக்கு பண்றது வேற, சீரியஸா there's a ஒரு it shows some kind of ஒரு இன்செக்யூரிட்டி. தேவையில்லாம எதுக்கு பண்ணணும்? கரெக்ட். அவன் சும்மா தான் நின்னுட்டு இருக்கான், எதுக்கு உனக்கு தேவையில்லாம நோட்டணும்? சாரிடா. நீங்க சொல்லுங்க. ரெட் ஃபிளாக் உங்களுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றது தப்பு. இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா, அது ரொம்ப தப்பு. காசிப்ஸ் அன்வான்டடா ஃபீல் பண்றேன். ஒரு ரீடேக் லைஃப்ல எடுக்கணும், போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன போய் சேஞ்ச் பண்ணுறீங்க? ரீடேக் இதுக்கு மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கும் இல்லையா, நிறைய சீன்ஸ் நடந்திருக்கும், அதில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் ரீடேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது எக்ஸாமினேஷன், அந்த ஏதாவது பொருள் வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது? நல்லா படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபில் பண்ணியிருப்போம், இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றத நான் எப்பவுமே ஒரு ரெக்ரெட். ஸ்டடீஸில் ஒரு ரீடேக். எஸ். ஓகே. ஃபார் மீ மேபி ஸ்கூல் 11th 12th டைம். அந்த பையனை அக்செப்ட் பண்ணி இல்லை 11th 12thலாம் நிறைய சான்சஸ் கிடைச்சது இந்த கல்ச்சுரல்ஸ் போகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் மேபி ஐ ஃபீல் பண்ணியிருக்கணும், இப்போ தோணுது அது பண்ணாதது. சூப்பர். ஃபியூச்சரில் அவங்க பசங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி நம்ம அதை வந்து இது பண்ணிடலாம். யாருக்கும் தெரியாத உங்களோட இன்செக்யூர் சைடு என்ன? இல்லை, நான் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். பிஃபோர் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறோமா? இல்லை செல்ஃபி எடுக்கிறதும் இல்லை, பொதுவாகவே நான் வந்து ஃபோட்டோக்கு என்னோட அப்பியரன்ஸாக நான் ரொம்ப இன்செக்யூராக இருப்பேன். நான் நல்லா வெயிட்டு போட்டு இருந்தனால வந்து நம்ம வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஏன் இப்படி இந்த ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்றதுல நம்ம பயங்கர இன்செக்யூராக இருந்தேன். பட் அதை பிரேக் பண்ணணும் ஒரு வேலை நான் பார்க்குறேன். ஓகேவா, சரி என்ன இப்போ என்ன அப்படி இருந்தால் என்ன, யாருமே கேட்க போகிறாங்க அப்படின்னு தான்
இந்த முயற்சியெல்லாம். கிரேட், சூப்பர் பிரதர். அதுக்கான ஒரு இதா வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா வரும் அப்படிங்கிறது நைஸ். உங்களோட ஏதாவது ஒரு இன்செக்யூர்? ஐம் நாட் அ வெரி இன்செக்யூர் பர்சன் ஆக்சுவலி. நான் அது இன்டர்வியூக்காக சொல்லலை, அவ்வளோ ஈஸியாக இன்செக்யூர் ஆக மாட்டேன். ஆனாலும் ஏதாவது சின்ன விஷயம் மேபி லைக் ஐம் லிட்டில் ரொம்ப டாக்கட்டிவ் கிடையாது. Okay. ஏதாச்சும் சுச்சுவேஷனை பெட்டர் ஆக்கணுங்கிறதுக்கு ஜோக் பண்ண மாட்டேன். மேபி ஐ ஃபீல் ஐம் லிட்டில் போரிங் சம்டைம்ஸ். பட் அது எனக்கு நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நிறைய. ஸோ ஐ நாட் வெரி இன்செக்யூர் டு பி ஆனஸ்ட். மேபி தட் ஐம் போரிங். ஓகே ஓகே. ஆடிஷனுக்கு போய் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஆடிஷன் இல்லை ஏதாவது போய் ஃப்ளாப் ஆகி அதில் உட்காந்து யோசிச்சது ஏதாவது இருக்கா? லைக் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐ திங்க் ஒரு டீசென்ட் லெவல் ஆஃப் ஓகேயாக பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆடிஷனுக்கு. பட் கோவிட் முடிச்சு ஒரு ஆடிஷன் போனேன். ஐ திங்க் ஒரு போலீஸ் ரோலுக்கு. அதை நான் ரொம்ப ரொம்ப பேடாக பண்ணேன். ஐ வாஸ் வெரி லோ ஆன் கான்ஃபிடென்ஸ் தட் டே. அண்ட் ஆல்சோ எனக்கு பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா பண்ணலையோன்னு தோணுச்சு. ரெலவெண்ட்டாக இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஸோ வந்து லைட்டாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம்லாம் ரொம்பலாம் சரி இது நமக்குன்னு கிடையாது அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நரேஷன் ஏதாவது போகும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் முக்கியம் ஆன மாதிரி தெரியல. மாமன் நரேஷன் தான் ஒரு 2 தடவை ப்ரொடியூசருக்கு சொல்லி, ஓகே, அவர் என்னன்னா எல்லாரும் சூப்பராக இருக்காங்க, நீங்கள் நல்ல கதை சொல்லலாம், என் எப்படி ஏன் சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாரு. அவர் கடைசி வரைக்கும் நான் கதை சொல்லவே இல்லை. மாமன் ப்ரொடியூசர் சில பேருக்கு எனக்கு கதை சொல்ல பிடிக்காது மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களா, அவர் ரொம்ப நல்லா சின்சியராக கதை கேட்குறது. அதை தான் இந்த வாரத்தில் அவரை படிக்க சொல்லி கேட்டேன். எப்பவுமே கதை தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு கதை சொல்கிறதுல இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நிறைய. நான் கதை சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கங்கிறதுனால நான் கான்ஃபிடென்ட்டாக கதை சொல்லுவேன். பட் அவர்கிட்ட மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா படிச்சுருங்க அப்படிமே. சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் தான் கதை சொல்ல முடியும். ஸோ மாமன் கதையே கதை சொல்லாமல் தான் அந்த படம் எடுத்தேன். இப்போ இந்த வீடியோ பார்ப்பாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் படவே முடியும் அப்படி மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் படம் இல்லை, கதை சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். சூரியனுக்கு கதை சொன்னேன், சுவாசிகா கதை சொன்னேன், ஐஷு கதை சொன்னேன், பிரகீத்து கூட கதை சொன்னேன், எல்லாரும் கதை சொன்னேன். அதெல்லாம் கதை சொல்கிறதுல எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நான் கதை சொல்கிறப்ப தான் டெவலப் பண்ணுவேன். நான் இப்போ உங்ககிட்ட உட்காந்து ஒரு கதை சொன்னால், நான் கதை சொல்கிறப்போ உங்கள் ரியாக்ஷனை வச்சு இது எக்ஸிட் ஆகலைன்னா அங்கே ஏதாவது ஒரு டைலாக் வரும், ஒரு சீன் வரும். உங்களை எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறப்போ ஒரு ப்ரெஷர் வர்றப்போ நான் வந்து லாஸ்ட்டு 2 days எக்ஸாமுக்கு படிப்பாங்கல்ல, ஒரு நாள் படிப்பாங்க, அந்த கேட்டகரி நான். ஸோ உங்களை வந்து எக்ஸைட் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே ஒரு இன்புட் போடும், அதுக்கு அந்த கதை நல்லா வரும். ஸோ அதுதான். பட் ஒரு சில பேர்ட்ட மட்டும் அதை டிஸ்கனெக்ட் வந்துடும், என்ன வேண்டாம் அப்படின்னு. அதனால அது அவர்கிட்ட மட்டும் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் தான் சொல்லுவார், எல்லாம் நல்லா சொல்கிறோமாங்க, நான் என்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. உங்கள் லைஃப்பில் இதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஸ்கிப் பண்ணலாம்? எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். சரி, சூப்பர். நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் கோஸ்ட் பண்ண ஒரு பர்சன்? நான் கோஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எதுக்கு பண்ணணும்? கரெக்ட். நீங்கள் வந்து வருதா இல்லையா, இது எல்லாமே வந்து இது பண்ணலாமே. ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வர்ற மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன? எனக்கு ஒரு பிரேக் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி, இங்கே போயிட்டு நான் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. எனி பீச் பிளேஸ் ஃபார் மீ. பாண்டி பக்கத்துல பாண்டி. ஓகே. மற்றபடி ஹில்ஸ் அவுட்டர்ல ஃபாரின் அந்த மாதிரிலாம்? ஐம் அ பீச் பர்சன். ஸோ பீச் பிளேஸ் ஏதாச்சும் அடிக்கிற வெயிலுக்கு பீச்ல போய் உட்காந்துருப்பீங்க? எனக்கு பிடிக்கும். அது வெயில் டைம்ல, மத்தியானம் 12 மணிக்கு இல்லை. பட் ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ் ஐ ஃபீல் இன் தி பீச். சம் எனி பீச் பிளேஸ். நான் வீட்டுக்கு போகணும். அவங்க நிறைய பேர் வீடு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, ஹோம் சிக் இருக்கிற பர்சன் நிறைய பேர். எனக்கு எந்த ஊர்லேயுமே 2 நாள் மேலே இருந்த பழக்கம் கிடையாது. ஓகே. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு நம்ம வீட்டுக்கு போயிடணும், நம்ம வீட்டில் இருக்கும். நல்லா சாப்பிட்டு வீட்டில் தூங்கி ரிலாக்ஸ் ஆகலாலே போதும் ஒரு பஞ்சாயத்தில் அப்படிங்கிற மாதிரி. கிரேட், சூப்பர். நல்லபடியாக இருந்ததை முடிச்சிட்டோம். பேக் டு வாரண்ட்டுக்கு வந்துடலாம். எனக்கு சூரியனை பற்றி இது பண்ணணும். சூரியன் ஏதாவது கதை கேட்டாங்களா? லைக் ஆஃப்டர் மாமன் இல்லை, ட்ரெய்லர் பார்த்தாரு. ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு கதை வச்சிருக்கேன் தம்பி, நீ நடின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். அவர் டைரக்ட் பண்ணுறாங்களா? இல்லை, டைரக்ட் பண்ணுறது இல்லை, அவர் மாமன் அவர் கதை தான். அவர் நிறைய கதை வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம், என்னை பார்த்ததுக்கப்புறம், நடிச்சதுக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் உடனே ட்ரெய்லர் வச்ச உடனே, தம்பி என்கிட்ட ஒரு சூப்பர் கதை இருக்குது தம்பி, நீ நடிச்சா செம்மையாக இருக்கும், சூப்பர், நீ நடி, நான் கற்று தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு இந்த ட்ரெய்லரை காமிச்ச ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். ஐ திங்க் அது ஒரு ரூட்டட் பேஸ். ஒரு தெரியல என்ன கதை அவர் ஒன்று சொல்கிறாருன்னா உடனே கொடுங்க கதையை நான் கேட்க முடியும். ஆமாம், கரெக்டு. நம்மள ஒரு வேளை சந்தோஷப்படுத்த கூட சொல்லியிருக்கலாம். பட் அதை சொல்ல மாட்டாங்களே, நல்லா இருக்கு தம்பி, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறது வேறு. பட் நம்மளை பார்த்து, நம்ம நடித்ததை பார்த்து ஒருத்தர் ஃபீல் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க ஒரு கதையை நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வந்து
அது ஒரு பெரிய ஆமா. அவர் அண்ணனுமே வந்து இப்ப நிறைய புது புது ஸ்கிரிப்டை எடுத்து நிறைய பயங்கரமா பரிணாம வளர்ச்சி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா. மண்டாடிங்கிற ஒரு மாசிவ் ஒரு மோஸ்ட் ஹைப்டு மூவில வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. லைக் அதை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா மண்டாடி? இல்லை, இது நான் மாமன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த Okay. கதை தெரியும், அதோட வீடியோஸ் தெரியும், அதோட போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், அதோட விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அது பயங்கர ரொம்ப ரொம்ப சூப்பரான கதைக்களம், ரொம்ப சூப்பரான கதை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அவர் அதான் ஒன்று விடுதலை, கருடன், மாமன், அதுக்கு அடுத்த வரிசையில மண்டாடி ஸ்டெப்பாக வந்து மண்டாடி இருக்கும். அதில் எந்த மாற்றம் வேற லெவல்ல இருக்கும் மண்டாடி. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக 100%. கிரேட், சூப்பர் பிரதர். உங்களோட கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எப்படி போயிட்டு இருக்கு அந்த குட். இன்னும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு தமிழ் படமும் ஆரம்பிக்குது 1 வீக்ல. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. கிரேட், சூப்பர். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். Thank you. வாரண்ட் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு சீரிஸா வர எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். அது தவிர்த்து நீங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்சஸ் ஆக நன்றி. வாழ்த்துக்கள். Thank you. Thank you. so Thank you. much. Thank you. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.